வணக்கம் நண்பர்களே. இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ராகுல் டிக்கி அவர்கள் இப்போ நம்மளோட இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி தான் எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவர் இன்ஸ்டாகிராமில் 8 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 லட்சத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சிருக்காரு. அவரோட வீடியோ வந்து பார்க்கும்போதே செம்ம ஃபன்னாக இருக்கும். அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிச்சிருவாங்க. ஸோ சிரிக்காதவங்க கூட அவரோட அந்த ஃபன்னான அந்த வீடியோ பார்க்கும்போது அவரோட அந்த ஃபேஸ் அந்த ரியாக்ஷன் காட்டும் போதே நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளறியாவே சிரிச்சிருவோம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு திறமையான ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல காமெடி பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறதா வருத்தம் அளிக்குது. நைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டால் அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த கௌதம்பாளையம் ஈரோடு பக்கத்தில் உள்ள கௌதம்பாளையம் அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலானதை தொடர்ந்து அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக நானாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து சிரிக்காதனால இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிக்கி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு காமெடி அப்படின்னா அந்த இதை தேடி போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பாப்புலராக இருந்தார். ஸோ சிறு வயசுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணி வந்திருக்காரு, நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்தவர் இப்போ வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தம் அளிக்குது. ஸோ அவரோட பிரிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேரிடியே கொடுத்துருக்கு. ஸோ அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரச்சனை செஞ்சு கொள்வோம்.